உலகெங்கிலும் வாழும் ஸ்பெஷல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில் நம்ம வந்து மார்ச் மாத பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் இருக்குது. ஒன்று வந்து சுக்கிரனுடைய பயிற்சி. சுக்கிரன் வந்து சுகபோகக்காரகன், மகாலட்சுமியோட அம்சமாக நம்ம பார்க்குறவங்க. நமக்கான வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மகிழ்ச்சியெல்லாம் வாரி வழங்கக்கூடிய சுக்கிரன் தான். அவரோட பயிற்சி நிலை நமக்கு என்ன மாதிரி மாற்றங்களை நம்ம ராசி கொடுக்க போகுது. அதுக்கு அடுத்ததாக கர்மகாரகன் நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான். சனி பகவானும் உடைய வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அவருமே வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்குள்ளே இந்த மாதம் வந்து பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரனுக்கு அடுத்த ஒரு 2-3 நாட்கள் அவரும் பயிற்சி ஆகிறாரு. அதை தொடர்ந்து இந்த மாதம் இறுதியில், அதாவது 17ஆம் தேதி, மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து குரு பகவான் இது நாள் வரைக்கும் ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்துட்டு இருந்தார். அதிசாரம் வக்ரம் அப்படின்னு இருந்துட்டு இருந்தார். இனிமேல் அவருமே வந்து ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான தன்மைக்கு வரப்போகிறாரு. குரு நிலையான தன்மைக்கு வர்றது உலகத்துக்கே நல்லது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கொடுக்க போகிறாருன்னு தான் நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் தெய்வ பலமும் கொண்ட விருச்சிகராசிக்காரர்கள், பரந்த மனப்பான்மை அப்படின்னா வந்து விருச்சிகராசிக்காரர்கள் தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து உதவின்னு யார் கேட்டாலும் வந்து ஓடி போய் நிற்கக்கூடிய செய்யக்கூடிய ஆட்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா விருச்சிகராசிக்காரர்கள் தான். ஸோ இந்த பண்பு தான் அவங்க வாழ்க்கையில் எப்பவுமே அவங்கள உயர்த்திக்கிட்டே இருக்கும். ஒருத்தவங்களோட பழகிட்டா போதும், அவங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன ஒரு உதவி தேவைப்பட்டாலும் தன்னால் முடிஞ்ச சக்திக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ செய்வாங்க. சில விருச்சிகராசிக்காரெல்லாம் தன் சக்திக்கு மீறியுமே உதவி செஞ்சு மாட்டிக்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அப்பாவிகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் வந்து ஜென்ரலாக பார்த்தோம்னு வச்சிங்கன்னா, விருச்சிகராசிக்குன்னா கோவக்காரவங்க, தேள் போல் கொட்டிடுவாங்க, கடுமையாக பேசிடுவாங்க. பேச தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் செய்கிறாங்க இல்லையா? ஸோ அப்படின்னும்போது அவங்களுக்கு அந்த இதெல்லாம் வரதான் செய்யும். ஸோ அதனால் அவங்க சார்ந்த விருச்சிகராசிக்காரர்களை உறவுகளாக கொண்டவங்க வந்து இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறாங்க. நல்ல மனிதர்கள், தெய்வ பக்தி உள்ளவங்க. அதை நான் உங்களுக்கு வலியுறுத்துக்கிறேன். விருச்சிகராசிக்காரர் நீங்களும் இதை உணர்ந்து தான் இருப்பீங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சொல்லி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். இந்த மாதம் வந்து மார்ச் மாத பலன் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா வந்து வழக்கம் போல் கடன் தொடர்கதை தான். அதில் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் கடனால் வீழக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிற இடத்துல கடனால் வளரக்கூடியவங்களா நீங்கள் உங்களை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குதுன்ற நான் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பான முறையில் என்ன எடுத்த உடனே கடன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடனுக்கு அதிபதியே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தான். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வந்து தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, போராட்ட குணம், தலைமை பண்பு இதுக்கெல்லாம் அடையாளமாக சொல்லுவோம். அதே நேரத்தில் அவரோட இன்னொரு காரகத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடன். ஒரு மனுஷனுக்கு கடனை கொடுக்குறது யாருன்னா செவ்வாய் தான். செவ்வாயும் கேதுவும். செவ்வாய் போல தான் கேது வேலை செய்யும். ஸோ அதனால் செவ்வாய் தான் வந்து காரகத்துவமாக எடுத்து பார்த்தோம்னா கடனை குறிக்கக்கூடிய கிரகம் அவர் தான். ஸோ அவர் வந்து இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமா வரக்கூடியது மேஷ ராசி. அதுவும் செவ்வாயோட வீடு தான். உங்கள் ராசிநாதனோட இன்னொரு வீடு. அப்போ 6ஆம் இடம்ன்றது தான் ருண ரோக சத்ரு ஸ்தானம். நோய், எதிரி, கடனை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ இந்த வகையில் இருக்கிறனால இயல்பாகவே நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து கடன் அப்படின்றது வந்து ஒரு பிறவி குணம்னே சொல்லலாம். அதாவது வாங்குறது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு கொடுக்குறது அதையும் செய்வாங்க. தன்ட்ட இருக்கிற காசு வச்சிருக்க பொருளாதாரத்தில் தன்னிறைவாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் அடுத்தவங்களுக்கு கடனாக கொடுத்த காசை வாங்க முடியாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதனால கோவத்துலையும், டென்ஷன்லையும், ப்ரெஷர்லையும் இருந்துட்டு இருப்பாங்க. மனசங்கடத்துலையும் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கடன் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். அதுதான் இந்த மாதமும் தொடரும். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன இருக்குன்னா, உங்களுடைய வாரா கடன்கள் திரும்ப வரப்போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் ரொம்ப நாள் கேட்டு அட போங்கடா இவன் தரமாட்டான்டா நீங்கள் முடிவு பண்ண நாட்கள் இருந்து உங்கள் காசு உங்கள் கைக்கு வரப்போகுது. அதுக்கான காரணங்கள் இந்த மாதம் இருக்குது. அதை துவக்கத்திலே சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற போகுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக அதை நான் சொல்கிறேன்னு முதல்ல சொல்லிடுறேன். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி, 12ஆம் இடத்து அதிபதி, விரயத்தை குறிக்கக்கூடிய உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் தான். சுக்கிரன் சுகபோகக்காரகன், ஆடம்பரக்காரகன். அவர் வந்து உச்ச பலம் பெற போகிறாரு மீன ராசியில். அதாவது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்ச பலம் அடைகிறாரு. சுக்கிரன் உச்சம் பெற்றாலே வந்து பார்த்திங்கன்னா அது சுகவாசின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களே அந்த அளவுக்கு வந்து சுக்கிரன் வந்து சுகபோகத்தோடு வச்சுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். எங்கே வர்றாரு? 5ஆம் இடம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. மீன ராசிக்கு வர்றாரு. அப்போ உங்கள் மனசுலே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணங்களும், எதுனாலும் நம்ம சாதிக்கலாம், எதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம், நிம்மதியாக, சந்தோஷமா, தைரியமா இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதன் அடிப்படையில் ஹாப்பியாகவும் மனசளவில் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வந்துடும். இதில் இன்னொரு விஷயமும் நடக்க போகுது. அந்த மீன ராசியில், அதாவது மார்ச் மாதம் 3ஆம் தேதி சுக்கிரன் மீன ராசிக்குள்ளே வராரு. அவரை தொடர்ந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவானும் அங்கே வந்துடுறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி மீனத்துக்குள்ளே வர்றாரு. இங்கே சனி வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி. நான் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க. மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற வீடு. அங்கே மார்ச் 3ஆம் தேதி சுக்கிரன் வராரு. அவருக்கு தொடர்ந்து மார்ச் 6ஆம் தேதி சனி பகவானும் அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில். ஸோ இந்த சுக்கிரன் சனி சேர்றதே பொதுவாக வந்து காதல் வாய்ப்பு படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா, காதல் மட்டும் தான். இப்ப வயசான பெரிய விருச்சிக ராசி, அதாவது வயசுல மூத்த விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் வந்து காதல் பண்ணுவாங்களா அப்படின்னா, காதல் மட்டும் கிடையாது. அதத்தான் நான் இப்ப சொல்ல வரேன். சனி வந்து உங்க ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி. அவர் 7ஆம் இடத்து அதிபதி சனியோட சேரும்போது, உங்களுடைய விருப்பங்கள் எதுவோ அத நீங்க வந்து அடைய போறீங்கன்னு அர்த்தம். காதல் கைகூடும். இப்ப கல்யாணம் ஆகி திருமணம் முடிச்சு பெரிய ஒரு சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? சரி நம்ம இத செய்யணும், இத வாங்கணும், நம்ம மனைவிக்கு இத செஞ்சு குடுக்கணும், நம்ம கணவனுக்கு இத செஞ்சு குடுக்கணும்னு ஆசை இருக்குல்ல. அதையெல்லாம் நீங்க வந்து செயல்படுத்தக்கூடிய, அதெல்லாம் நீங்க செஞ்சு குடுக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க வருவீங்க. அதன் மூலியமா உங்க மனசு சந்தோஷப்படும்ன்றது தான் இந்த சனி, சூரியன், சுக்கிரனுடைய சேர்க்கையோட விவரம் அதுதான். அது மட்டும் இல்லாம குருவுடைய பார்வை வந்து உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல விழுது. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. கூட சூரியன் இருந்துட்டு இருக்காரு மாத துவக்கத்துல. செவ்வாயும் உங்க ராசிநாதன் அங்க தான் இருக்கிறாரு. புதன் இருக்கிறாரு. இதுலேருந்து விடுபட்டு தான் சனியும், சுக்கிரனும் 5ஆம் இடத்துக்கு போறாங்க. இந்த அவங்க சனி, சுக்கிரன் தவிர்த்து மித்த 4 பேர் இருக்காங்க இல்லையா? சூரியன், ராகு, செவ்வாய், புதன். இவங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த குருவுடைய பார்வை கிடைச்சிட்டு இருக்கிறதுனால தான் உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்குது. நடக்கும். தொடர்ச்சியா நடக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு யோகங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம விருப்பங்கள் எதுவோ அது நிறைவேறும்னு சொன்னேன் இல்லையா? அதுல வந்து வண்டி வாகனம் வாங்குற யோகம். அதாவது நீங்க இது நாள் வரைக்கும் ஒரு கடன யோசிச்சு, இந்த நேரத்துல நம்ம கடன் படணுமா? வாங்கணுமா? கடன்பட்டு அந்த வாகனத்த வாங்கணுமான்ற யோசனை ஏன்னா காஸ்ட்லியான காரா இருக்கும். ஸோ நம்ம பொறுமையா பார்த்து வாங்குவோம்னு யோசனையில, தயக்கத்துல காரியத்த தள்ளி போட்டுட்டே இருப்பீங்க. ஆனா தைரியமா குரு அருள் இருக்கிறனால நீங்க வந்து அந்த 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 ரிஸ்க்க எடுக்கலாம். அந்த ரிஸ்க் உங்களுக்கு நல்ல பலன தான் குடுக்கும். தொழில் சார்ந்த நல்ல முன்னேற்றத்துக்கு உங்களுடைய நீங்க வாகனம் வாங்க போற விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயனுள்ளதா இருக்க போது. தொழில் சார்ந்த உங்களோட நிறுவனத்துக்கு தேவையான அந்த போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்களோட கூட வாங்கலாம். அது போக லக்ஸூரியஸ் வெஹிக்கிள்ஸும் வாங்கலாம். உங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டுக்காக. கடன் மூலியமா வாங்குனாலும் பயப்பட வேண்டாம். கடன நல்லபடியா உங்களால செட்டில் பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமான வாய்ப்புகளும் தொடர்ச்சியா அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து குடுக்க தான் போகுது. இறையருளும், தெய்வ நம்பிக்கையும், எல்லாத்துக்கும் நல்லது செய்யணுன்ற ஒரு நல்ல எண்ணமும் கொண்ட விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில சின்ன சின்ன நேரங்கள்ல கீழ விழலாம். ஆனா நீங்க நிரந்தரமா விழ மாட்டீங்க. எப்பவுமே வாழ்க்கையில உயர்ந்து நீங்க எப்பலாம் விழுவீங்கன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கவங்க முன்னாடி, மேல உயர்ந்து வந்து தான் நீங்க நிப்பீங்க அப்படின்றது தான். வானளாவ உயர்ந்து நிப்பீங்க அப்படின்றது தான் வந்து நான் சொல்ல விரும்புற விஷயம். அதுக்கு இந்த மார்ச் மாதமும் மிக உறுதுணையா இருக்க போது. குரு அருளும், சுக்கிரனுடைய அருளும், கர்மகாரகன் நீதிமான் சனி பகவானோட அருளும் பரிபூர்ணமா இருக்கிறதுனால, நீங்க எப்பயும் போல உங்க மனசுல பட்டத செஞ்சுட்டு தைரியமா நடந்து போயிட்டே இருங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை அடைவீங்க. அ மேலும் முருக வழிபாடு, அன்னை ஆதிசக்தியோட வழிபாடு, இயல்பாவே வந்து ஆதிசக்தியோட அருள் பெற்றவங்க தான் விருச்சிக ராசிக்காரர்கள். அதனால உக்கிரமான பெண் தெய்வம் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெண் தெய்வம் கோயிலுக்கு போய் நல்லபடியா அவங்கள வந்து செவ்வாய், வெள்ளிக்கிழமைகள்ல வழிபட்டுவாங்க. ஆணோ, பெண்ணோ விருச்சிக ராசியில பிறந்தவங்க செவ்வாய், வெள்ளியில வந்து நீங்க வந்து அ காளியம்மன், வாராகி இந்த மாதிரியான உக்கிர பெண் தெய்வங்கள், துர்க்கை அம்மன் இவங்களெல்லாம் வந்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில சிறந்த ஏற்றங்கள் கண்டிப்பான முறையில இருக்கும். இருக்க சங்கடங்களும் தீர்ந்து நிம்மதியா, சந்தோஷமா எப்பயும் இருப்பீங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். மேலும் இப்போ கோச்சார அடிப்படையில நம்ம பார்த்த இந்த கிரக பயிற்சி பலன்கள், அதாவது கிரக மாற்றங்கள், நவகிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து முழுமையா கோச்சார அடிப்படையில சொல்லப்பட்ட பலன்கள். இந்த கோச்சார பயிற்சிகள் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்வு இந்த மாசத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுல நம்ம பார்த்தது வந்து சனியோட பயிற்சி இருக்கு. அது ஆண்டு கிரகம் 2 1/2 ஆண்டுகள் வந்து மீன ராசியில அவர் இருக்க போறாரு. அதுக்கப்புறமா சுக்கிரன் மாத கிரகம் அவருமே வந்து உச்ச பலம் அடைய போறாரு. இதெல்லாம் இந்த மாதத்துக்குரிய ஒரு சிறப்பு அம்சங்களா இருக்கு. இதையும் விட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாரி குருவுடைய வக்ர நிவர்த்தி. கடந்த ஒரு 4, 5 மாதங்களா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில தான் முன்னாடி போனாரு, பின்னாடி வந்தாரு. இப்படி பல அலைச்சல்களையும் ஒரு நிலையற்ற நிலையில குரு இருந்துட்டதுனால தான் நாம சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை ஒவ்வொரு உலக நாடுகளோட பொருளாதார நிலையே வந்து வந்து ஒரு ஏற்ற இறக்கங்களோட இருந்திருக்கு. நமக்குமே நம்ம தொழில் தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையிலயும் பார்த்தோம்னாலும் பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார நிலையில, பண விஷயங்கள்ல நெறைய நல்ல விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. நான் நெனச்ச காரியத்த நல்ல சுபகாரியங்கள இமிடியேட்டா செய்ய முடியாம போறது. நம்மளே காலம் தள்ளி போட்டது, ஒதுக்கி போட்டது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருந்தது இல்லையா? அது எல்லாத்தும் வந்து ரெக்கவர் ஆகி இனிமே சரியா எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு அடையாளமா குருவுடைய வக்ர நிவர்த்தி இருக்கு. ஸோ இதுதான் இந்த மார்ச் மாதத்துடைய சிறப்பா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2 சுபகிரகங்கள் அதாவது நம்ம எளிமையா 3 கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம கடந்து போயிற முடியாது. இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அசுர குருவான சுக்கிரன், இன்னொரு பக்கம் தேவ குருவான வியாழன். இவங்க 2 பேரோட நிலையிலுமே ஒரு நல்ல மாற்றம் வருது. அசுர குரு உச்சம் பெறுறாரு. தேவகுரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கர்மகாரகனான சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. ஸோ இவ்வளோ நல்ல நிறைய மாற்றங்கள் வந்து இந்த மாதத்துல இருக்கு. ஆ இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 சுப கிரகங்கள் அவங்க பலம் பெறுறதே வந்து உலகத்துக்கே நல்லது அப்படின்னும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும்
நல்ல பலன்கள் தான் குடுக்க போகுது. அதனால வந்து நல்ல நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட, தைரியமா நீங்க உங்களோட எண்ணங்கள, செயல்கள வந்து செய்துட்டே வாங்க. நிச்சயமா உங்களுக்கான நல்ல வெற்றிகளும், அதுக்கான ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப முன்னாடி சொன்ன மாரி கோச்சார பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கோச்சார பலன்களோட சேர்த்து உங்களுடைய சுய ஜாதகம், உங்க சுய ஜாதகத்தின்படி உங்களுக்கு உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி, இப்ப என்ன நேரம் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் துல்லியமா, இன்னும் கூடுதலான உங்களுக்கான போற பாதையில இருக்கக்கூடிய தடைகள உங்களுக்கு சுட்டி காமிச்சு, இதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இன்னும் சீக்கிரம் நீங்க வெற்றி அடையலாம் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். உங்களுக்கு உங்களுடைய சுயஜாத ஆய்வு தேவைப்படும் பட்சத்தில, என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு தீர்வையும், வழிகாட்டுதலையும் நான் காட்டுறேன். ஆ மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இனிமே கவலைப்பட வேண்டியதில்ல. உலகளாவிய மக்களுக்கே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, எத பத்தியும் கவலைப்பட வேணாம். சுபர்கள் வலுப்பெறுறது உலகத்துக்கே நல்லது. இவ்வளோ நாள் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாவே நம்ம வந்து நெறைய சங்கடங்களையும் 2020லேருந்து நம்ம வந்து கொரோனா ஆரம்பிச்சதுலேருந்து நெறைய கஷ்டங்கள பார்த்து வந்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வா இனி வர காலங்கள் இருக்க போகுது அப்படின்றது தான் அந்த குரு உச்சத்தோட ஒரு முதல் அடையாளமா இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்போம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.